அவங்கள தமிழ் பேச சொல்றதும் எந்த மொழியை திணிச்சாலும். நடிகர் பிரதீப் ரங்கநாதனுடைய எல்ஐகே திரைப்படத்துடைய ரிலீஸ் விழாவில் அவர் பேசியிருக்கிற ஒரு கருத்து, எந்த மொழியாக இருந்தாலும் மொழியை திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிற கருத்து, அதனுடைய பின்னணியில் நிறைய விவாத பொருள் வந்து எழுந்திருக்கு. பாரிசாலன் வந்து இது குறித்து ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார். அதில் சீமானை குறிப்பிட்டிருக்கிறார். விமர்சனமாக இல்லை, வேறொரு விதமாக சீமானை பாரிசாலன் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் சீமான திரைப்படத்தில் என்ன கதாபாத்திரத்திலே நடித்திருக்கிறார், எல்ஐகே அப்படிங்கிற அந்த திரைப்படத்தினுடைய பின்னணி என்ன? இயக்குனர் மற்றும் நடிகர் பார்த்திபன் ஏற்கனவே கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வந்து தான் ஒரு நாயுடு அப்படின்னு சர்ச்சை பேச்சை பேசியிருந்தார். இப்போது அவர் சீமான் தோன்றக்கூடிய, சீமானை பாராட்டக்கூடிய அதே ஒரு நிகழ்வில் பார்த்திபன் பங்கு பெற்று சீமானை பாராட்டி இருக்கிறார். அங்கே நடந்திருக்கிற கான்வர்சேஷன், அதில் மிக முக்கியமான சில குறிப்புகளை வந்து பார்த்திபன் பேசியிருக்கிறார். கொஞ்சம் சங்கடத்தில் இருந்த நேரத்தில் திரு சீமான் அவர்கள் செய்தி அனுப்பியிருந்தார். இதனுடைய பின்னணி என்ன, இதை எப்படி மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற பல கண்ணோட்டங்களை, கருத்துக்களை இந்த ஒரு காணொலியை விரிவாக பேசிடுவோம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. பிரதீப் ரங்கநாதன் எல்ஐகே அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறார். ஏற்கனவே இயக்குனராக இருந்தவர் இதன் பிறகு வந்து நடிகராக மாறினார். அதில் எல்ஐகேங்கிற திரைப்படம் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிறார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த ரிலீஸ் நிகழ்வில் வந்து பேசியிருக்கிற கருத்து தான் சர்ச்சைக்குரிய வகையில் மாறி இருக்கு. அந்த ரிலீஸ் நிகழ்ச்சியில் வேறு மொழியாளர்கள் வந்து இப்போவுமே திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய திரைத்துறையாக தான் இன்னும் தமிழ் திரைத்துறை இருக்குது அப்படிங்கிற கன்சர்ன் எல்லாருக்குமே இருக்குது. தமிழ் திரைப்பட துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து தென்னிந்தியாவிலிருந்து, ஏன் வட இந்தியாவிலிருந்து கூட நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க, நிறைய டெக்னீஷியன்ஸாக இருக்கிறாங்க. அப்படி தமிழ் திரைத்துறையில் பங்கு பெறுபவர்கள் அநேகமானவர்கள் பிற மொழியாளர்கள் அப்படிங்கிற கருத்து வந்து இருக்குது. பிற மொழியாளர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தோம்னா நேரடி பிற மொழியாளர்கள். இதே ஒரு காலகட்டத்தில் தான் பல பிறமொழியாளர்கள் வந்து ஏற்கனவே இங்கே இருந்து தமிழ் திரைத்துறையில் தமிழர்களாகவே எல்லாரும் நினைத்து பாவித்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் அவர்களும் பிறமொழியாளர்கள் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை இப்போது வெளிக்கொண்டு வந்துட்டுருக்காங்க. சிலதை அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. My first interview in Telugu. I'm a Telugu guy, I'm a Naidu guy, but mother tongue Telugu. Yes, mother tongue Telugu. I am Parthiban, Radhakrishnan Parthiban, a Naidu Abbai. எஸ், நாயுடு பாய். இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் எல்ஐகே திரைப்படம் உருவாகியிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடிச்சிருக்கிற இந்த திரைப்படத்தில் சீமான் ஒரு முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ப்ரீ ரிலீஸ் நிகழ்வில் தான் வந்து ஆடியோ லான்ச் மாதிரி ஒரு நிகழ்வு. அதில் எல்லாமே கலந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வில் படத்தை பற்றி நிறைய பேசுவாங்க, படத்தில் நடிச்சிருக்கிறவங்களை பற்றி பேசுவாங்க. அப்படி தான் பிரதீப் ரங்கநாதன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய படக்குழுவினரோடு அந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டாரு. அவங்கள பேச சொல்லும்பொழுது அவங்களுக்கு படக்குழுவினரில் ஒருத்தருக்கு வந்து தமிழ் தெரியலை. ஸோ தமிழ் தெரியலங்கும்பொழுது அவங்க வந்து தமிழில் பேசலாமேன்னு அந்த நெறியாளர்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது பிரதீப் ரங்கநாதன் எந்த மொழியை திணிச்சாலும் அது திணிப்பு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்துக்கு தான் இப்போது விவாதம் எழுந்திருக்கிறது. ஒரு தமிழ் திரைத்துறையில் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வில் வந்து வேற ஒரு மொழியில் பேசிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஏற்புடையது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கொந்தளிச்சிருக்கிறாங்க. அதே போன்று பிரதீப் ரங்கநாதன் தமிழ் திரைத்துறையில் இவ்வளவு காலமாக வந்து இருந்த தமிழ் துறையில் அவரும் வந்து இப்போது புதிதாக வந்திருக்கிறார். அடுத்தடுத்த திரைப்படங்களில் வெற்றி காண்கிறார். தமிழ் மக்களுடைய பேராதரவையும் வந்து வரவேற்பும் வந்து பெறுகிறார். அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் தமிழ் திரைத்துறை நிகழ்வில் ஒரு தமிழில் பேசுவதை போயிட்டு மொழியை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது அது எந்த விதத்தில் வந்து சரியாகும், எவ்வளவு ஆணவமான ஒரு பேச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை நிறைய பேர் வந்து முன்வைக்கிறாங்க. சமூக வலைதளங்களிலும் சரி, கருத்தியல் துறையிலும் சரி முன்வைக்கிறாங்க. இதைத்தான் வந்து பாரிசாலன் தமிழ் தேசிய செயற்பாட்டால் பாரிசாலன் அவர்கள் வந்து இதை பற்றி குறிப்பிடும் பொழுது பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு தமிழ் திரைத்துறை நிகழ்வில் பற்றி பேசும்பொழுது அங்கே வந்து தமிழில் பேச சொல்லாதீங்க, இதெல்லாம் வந்து மொழி திணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நெஞ்செழுத்தமான பேச்சு அப்படிங்கிற வகையில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் பாரிசாலன். அதே மாதிரி இன்னொரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதீப் ரங்கநாதன் இப்போது நடிச்சிருக்கிற அந்த எல்ஐகே திரைப்படம் அப்படிங்கிறது, அந்த திரைப்படத்தில் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதில் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறார். சீமான் ஏற்கனவே இயக்குனர், நடிகர், தற்போது அரசியலில் தீவிர பிரவேசம் எடுத்து அரசியலில் பயணிச்சுட்டு இருக்கிறார். இருந்தாலும் அவர் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த திரைப்படத்தில் நடிக்க வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பாரிசாலன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
சீமான் வந்து எல்லைக்கே திரைப்படத்தில் பிரதீப் ரங்கநாதன் கூட நடிச்சிருக்கிறாரு. அவர் கூட பழகியும் பிரதீப் ரங்கநாதனுடைய பேச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ பழகியும் வந்து இவருக்கு புத்தி வரல, திருந்தலை அப்படிங்கிற மாதிரி பாரிசாலன் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். இதே போன்று சில பேர் மாற்று கருத்துக்களையும் முன் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன கருத்து வச்சிருக்கிறாங்கன்னா, பாரிசாலன் மன்னிக்கணும், பிரதீப் ரங்கநாதன் வந்து மொழியை திணிக்காதீங்கன்னு சொல்லும் பொழுது வேறு பிறமொழி திரையுலகத்தில் நம்ம ஆட்கள், தமிழ் ஆட்கள் இங்கேருந்து யாராவது போயிட்டு அங்கே பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்கள போயிட்டு கன்னடத்தில் இல்லை மலையாளத்தில் இல்லை தெலுங்கில் வந்து பேச சொன்னால் அவங்களால பேச முடியுமா? பிறமொழி திரைப்படங்களில் போயிட்டு தமிழர்கள் நடித்தாங்க அப்படின்னா அவர்கள் அந்த மொழி தெரிஞ்சாதானே பேச முடியும். அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இங்கே வரும்போது அந்த மொழி தெரிஞ்சாதானே பேச முடியும். தெரியாத மொழியை ஏன் பேச சொல்கிறீங்க அப்படிங்கிற அந்த விவாத பொருள். ஸோ இந்த விவாத பொருள் அடுத்த கட்டத்துக்கு, அப்போ ஏன் பிறமொழியாளர்கள் தமிழில் நடிக்க வேண்டும்? அப்படி நடிக்கிறதுனால தானே அவங்க இங்கே வந்து அவங்க மொழியில் பேசி அந்த மொழியை திணிக்கிற ஒரு சூழல் உருவாகுது. ஒரு பெருவாரியான மக்களிடத்தில் அவங்க தங்களோட மொழியை வந்து பேசுகிறதும் திணிக்கிறது மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. அப்போது பிறமொழியாளர்களை நடிக்க வைப்பதோ, பிறமொழியாளர்களை வந்து டெக்னீஷியனாக எடுக்கிறதோ எதற்காக? அது வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற பிறமொழியாளர்களாக இருந்தால் அது வேறு, அவங்க வந்து மேடையில் ஏறினா கூட தமிழில் தான் பேசுவாங்க. ஆனால் இதுபோன்று நேரடி பிறமொழியாளர்களாக, நேரடி பிற மாநிலத்தவர்களாக இருக்கிறவர்களை கூப்பிட்டு ஏன் ஒரு தமிழ் திரைத்துறையில் வந்து நடிக்க வைக்கணும், அல்லது வேற ஒரு தொழில்நுட்ப கலைஞராக வேலை பார்க்கறதுக்கான ஒரு அவசியம் எதற்காக உருவாகிறது அப்படின்னு இந்த டிபேட் அடுத்த கட்டத்துக்கும் நகருது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தால், பிரதீப் ரங்கநாதன் மீது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டியூடு அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கு நடிக்கும் பொழுது அதில் அதே போல் டிராகன் ஒரு படம் நடித்தார். இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார், இளைஞர்களை கவரக்கூடிய திரைப்படங்கள். அதில் ஒரு படத்துடைய விழாவில் பிரதீப் ரங்கநாதன் வந்து நடிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, அவருடைய அசிஸ்டண்ட் டைரக்டர் மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு மேடையில் பேச வைக்கிறாரு. அது வந்து ஆந்திராவில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அதில் பிரதீப் ரங்கநாதன் வந்து, நான் வந்து தமிழில் பேசுகிறேன், எனக்கு தெலுங்கு தெரியாது, என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து பண்ணியிருந்தாங்க. இன்னொரு டியூட் பட அந்த நிகழ்வுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் கீழே உட்காந்துருக்கிறாரு, ஸ்டேஜுக்கு கீழே. ஸ்டேஜில் இருந்து அந்த தயாரிப்பாளர் பேசும்பொழுது அவரை போல் ஒரு தெலுங்கு இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதனை சுட்டி காட்டுறதுக்கு வராரு. ஆல்மோஸ்ட் பாதி சொல்லிட்டார் இதை. அப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் ஏதோ ஒன்று கையால் செய்கை காட்டி சிரிச்சுக்கிட்டே அதை மறுக்கிற போது அதை அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க. அதன் பிறகு வேறு பேச்சுக்களை பேச தொடங்கிட்டாங்க. அதாவது பிரதீப் ரங்கநாதன் ஒரு தெலுங்கு இயக்குனரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சர்ச்சையாச்சு. மை ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் ப்ரோ, யூ ஆர் ஆல்சோ தெலுங்கு, அடாப்டட் சன் ஆஃப் தெலுங்கு. இந்த ஒரு சூழலில் இப்போது தமிழை திணிக்காதீங்கன்னு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய அளவில் பிரதீப் ரங்கநாதனுடைய கருத்து வந்து சர்ச்சைக்குரிய வகையில் மாறி இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு தகவல் அப்படின்னா, அந்த தகவல்லையும் வந்து சீமான் சம்மந்தப்பட்ட ஒரு தகவலாக, தெலுங்கு சம்மந்தப்பட்ட ஒரு தகவலாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய தனியார் யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில் சீமான் அவர்கள் அவரை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து அரங்கேற்றுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் நடிகர் மற்றும் இயக்குனர் பார்த்திபனை ஒரு அழைப்பாளராக, சிறப்பு அழைப்பாளராக அழைச்சி அவரை வைத்து சீமானுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இப்படியான ஒரு செக்மெண்ட் வந்து அந்த நிகழ்ச்சியில் அரங்கேறுது. இதில் பார்த்திபனை பற்றி நம்ம ஏற்கனவே அண்மையில் பார்த்த சர்ச்சைக்குரிய விஷயம் என்னென்னா, அவர் வந்து தான் ஒரு நாயுடு, நான் ஒரு நாயுடு கை அப்படிங்கிற மாதிரி ஆந்திராவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசினார் பார்த்திபன். அந்த காணொலி வைரல் ஆச்சு, நம்ம எல்லாம் பார்த்தோம். அதை பற்றி ஒரு பெரிய விவாத பொருள் நடந்தது. அப்போது தமிழ்நாட்டில் சாதி அவமானம், சாதி அப்படிங்கிறது அது ஒரு அந்த மாதிரி ஒரு அடையாளம் அப்படிங்கிறது அது அடையாளம் கிடையாது, அவமானம்னு சொல்லிட்டு நிறைய பேர், சத்யராஜ் உட்பட, பார்த்திபன் உட்பட அப்படி நிறைய பேர் பேசியிருந்திருக்காங்க. பார்த்திபனே பேசியிருக்காரு. நம்ம வந்து செய்தியா வாசிக்கும் போது மட்டும்தான் இந்த ஜாதினால வெட்டுறானுங்க என்னடா மனுஷனுக்கு நீங்க தோணுதே தவிர நான் அதை உணர்ந்து சாதியை குறிப்பிடுறதோ, சாதியை வெளிப்படுத்திக்கிறதோ, சாதியை அடையாளமாக நிறுவுவதோ அப்படிங்கிறது ஒரு அவமானத்துக்குரிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது தற்காலத்தில் பல விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் தமிழ் தேசியவாதிகள் அல்லது தமிழ் ஆர்வலர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, சாதி ரீதியாக தமிழர்கள் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு உரிய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பல இடஒதுக்கீட்டு உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறாங்க. அதற்கு இன்னார் இந்த சாதியினர் அப்படிங்கிறத சான்றிதழ் ரீதியாக ஆவணப்பூர்வமாக தெரிவிப்பது ஒரு தேவையாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு.
ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் சாதி வேண்டாம், சாதி கூடாது, சாதி பெயரை பின்னோட்டாக வச்சுக்கக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய, முற்போக்காளராக பேசக்கூடிய இந்த ஒரு வரிசையில் நிறைய பேர் வந்தாங்க. அதில் தான் சத்யராஜ் சாதி அவமானம்னாரு, பார்த்திபன் வந்து சாதி அடையாளம் வந்து அது வந்து சொல்லிக்கிறது அவமானம்னாரு. ஆனால் இதற்கு நடுவில் ஜிடி நாயுடு பெயரில் பாலம் திறக்கப்பட்டது, நாராயணசாமி நாயுடு பெயரில் விருது அளிக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாச்சு. இந்த ஒரு சூழலில் தான் பார்த்திபன் வந்து அதற்கு முன்பாகவே போஸ் வெங்கட் அப்படிங்கிற நடிகர் மற்றும் இயக்குனர் அவர் வந்து இப்போ திமுகவில் வேட்பாளராகவும் களம் காண்கிறார் இந்த சட்டமன்ற தேர்தலில். ஸோ அவரும் கூட பார்த்தீங்கன்னா வேற ஒரு தெலுங்கு நிகழ்ச்சியில் போய்ட்டு ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு நான் ஒரு நாயுடு கை ஆனால் எனக்கு வந்து தெலுங்கு தெரியலங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பார். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்திபன் இந்த அண்மையில் சீமானுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பார்த்திபன் கலந்துக்கிட்டு சீமானை வாழ்த்துறார். சீமானை போல வீரனை நான் பார்த்ததில்லை, துணிச்சல் மிக்கவரை நான் பார்த்ததில்லை, தனித்து ஒரு ஒரு நிற்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படி ஒரு கட்சிக்கு வந்து கூட்டணி தேவையில்லை, கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் சீமானுடைய ஸ்டாண்டு ரைட்டு தான். ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் சீமான் என்னுடைய கவிதைகளை கோட் பண்ணி பேசியிருக்கிறாரு. அவரை வந்து நான் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எனக்கு சீமான். நிறைய நான் வந்து ஃபெட்டப்பாக இருக்கும்பொழுது, சோர்ந்து போயிருக்கும் போதெல்லாம் சீமானுடைய வார்த்தைகள் எனக்கு ஊக்கம் தரும். அவருடைய தொண்டை வறண்டு போனாலும் மண்டை வறண்டு போகாது, அந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக பேசிகிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திபன் சீமானை புகழ்ந்துருக்கிறார். சீமானும் பதிலுக்கு பார்த்திபனுடைய இன்ஸ்டண்ட்டாக வார்த்தைகளை உடனுக்குடன் வந்து ஒரு ரைமிங்காக டைமிங்காக பேசக்கூடிய அந்த பார்த்திபனுடைய அந்த ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது, அந்த ஒரு ஒரு திறன் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்குன்ற மாதிரி சீமானும் சொல்லியிருக்கிறார். இன்னொரு தகவலையும் பார்த்திபன் அதிலே சொல்லியிருக்கிறாரு. தான் ஒரு இக்கட்டான ஒரு சோர்வான ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டப்போ இருந்தப்போ அப்போ சீமான் வந்து ஆறுதல் சொன்னார். நீங்கள் வந்து எதுக்கும் வந்து சோர்ந்து போக வேண்டாம், உங்களை நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து ஒரு ஆறுதலாக ஒரு தகவல் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் அதில் பதிவு செஞ்சுருக்காரு. ஏற்கனவே பாக்யராஜ் நடிகர் மற்றும் இயக்குனர் பார்த்திபனுக்கு சீனியர்னு சொல்லலாம். ஸோ அவருமே வந்து தான் ஒரு கம்மவா நாயுடுன்ற மாதிரி தம்முடைய அடையாளத்தை தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வெளிப்படையாக பேசியிருந்தார். ஸோ இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் தான் பார்த்திபனும் இது போன்று தான் ஒரு நாயுடுன்னு பேசியிருந்தார். அந்த சூழலான்னு தெரியல, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உங்களை எனக்கு தெரியும்னு சொல்லி சீமான் வந்து பார்த்திபனுக்கு ஆறுதல் சொன்னதாகவும் பார்த்திபன் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். இப்படி பார்த்திபன் தமிழ் தேசிய ஒரு சூழல் எழுச்சி பெற்றுட்டு இருந்த இந்த ஒரு நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தலில் நிறைய பேர் தெலுங்கில் நேரடியாக வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். இப்போ தாவேக்கால தோட்டாராஜுன்னு ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார். அதே போல் தேமுதிகவில் நிறைய தெலுங்கு வேட்பாளர்கள் அல்லது நாயுடு வேட்பாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க அறிவிக்கப்பட்டாங்க. காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாயுடு வேட்பாளர்கள், மலையாளத்துக்காரங்க அப்படின்னு பிறமொழியாளர்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க. இப்படியான ஒரு சூழலில் இந்த தமிழ் தேசிய எழுச்சி அரசியல் தான் இது போன்ற பிறமொழியாளர்கள் நேரடியாக களம் காண்பது அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு பேசப்படக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திபன் பேசியிருந்த இந்த ஒரு கருத்துமே வந்து தான் ஒரு நாயுடுன்னு சொல்லியிருந்த அந்த ஒரு கருத்தும் வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தாக மாறிச்சு. ஆனால் இதிலிருந்து வெளிவருவதற்காக அல்லது இந்த ஒரு களங்கத்தை துடைப்பதற்காக இப்போது சீமானோடு அந்த மேடையிலே பார்த்திபனே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி நான் அந்த மேடையில் வரேன், சீமானை குறித்து நான் பேச வேண்டும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி பேசினாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் வந்து இப்போது அந்த களங்கங்களை துடைத்து கொள்ளும் வகையிலே சீமானை குறித்தும் அதாவது சீமான் அவர் வந்து ஒரு தமிழராக வீரம் செறிந்தவராக தனக்கும் தமிழ் பிடிக்கும், நானும் வந்து இன்ஸ்டண்ட்டாக கவிதை எழுதுவேன், நான் என்னுடைய கவிதைகள்லாம் சீமான் கோட் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நல்லிணக்கத்தை பாராட்டும் வகையில் பார்த்திபன் வந்து பேசி அந்த பழைய கருத்தை ஏற்கனவே அவர் பேசியிருக்கிற அந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களை மாற்றுவதற்கு அல்லது அந்த களங்கத்தை துடைத்துக் கொள்வதற்கு இது பயன்படுத்தி கொண்டாரா இந்த மேடையை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த ஒரு கருத்துக்களும் வந்து உருவாகி பேசப்பட்டு இருக்கு. இதே நிகழ்ச்சியில் பார்த்திபன் இப்படி பேசும்பொழுதாகட்டும், சீமான் குறித்து உயர்வாக பெருமையாக பேசும்பொழுதாகட்டும், இந்த எல்லா சூழல்களையும் வந்து கீழே இருந்து போஸ் வெங்கட் உட்கார்ந்துருக்கிறாரு, அவரையும் அப்பப்போ காட்டுறாங்க. அப்போது கிட்டத்தட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்க்கு எல்லாருக்குமே இந்த சர்ச்சைகள் புரியுது, இதை மையப்படுத்தி தான் இதையெல்லாம் வந்து செஞ்சுருக்கிறாங்களா அப்படிங்கிற பேச்சும் வந்து எல்லாருக்கும் எழுந்திருக்கு. ஆக வந்து பார்த்திபன் வந்து தான் ஒரு நாயுடுன்னு சொன்னவர், போஸ் வெங்கடர் தான் ஒரு நாயுடுன்னு சொன்னவர்.
அவர்களுக்கு மத்தியில் சீமானை கொண்டு வந்து நிறுத்தி இந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை இந்த நிகழ்ச்சி யதார்த்தமாக நடந்ததா, இந்த நிகழ்ச்சியிலே பார்த்திபன் சொன்னது போல நாம் இப்போ சொன்னது போல அவர் வந்து தன் மீதான களங்கத்தை துடைத்து கொள்ளும் வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டாரா தமிழர்கள் முன்னிலையில், அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் போகுது. இன்னொரு பக்கம் நான் சொன்னது போல் பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த திரைப்படத்தில் சீமான் நடித்திருந்தும் கூட, சீமான் இடம்பெற்றிருந்தும் கூட, அந்த ஒரு திரைப்படத்துடைய நிகழ்வில் தமிழை திணிக்காதீங்க, ஏன்னா ஏற்கனவே ஹிந்தி திணிப்பு, மொழி திணிப்பு அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் எதிராக போராடி கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான், அல்லது இதை எதிர்த்து கொண்டிருப்பது பல வருடங்களாக தமிழ் நிலம்தான். அப்படிங்கும்பொழுது அந்த தமிழ் நிலத்தில் வந்து தமிழை திணிக்காதீங்கிற ஒரு கருத்தை உறக்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்துக்கள் எடுத்து செல்லப்பட்டு பேசப்பட்டு வருகிறது. இந்த ஒரு சூழலில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்குங்க. மேலும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கங்க. இன்னொரு தருணத்தில் வேறொரு விஷயம் குறித்து விரிவாக பேசுவோம். நன்றி.